அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முருகரை நம்ம முறையா எப்படி வழிபடுவது. முருகனை வழிபடுவது அப்படிங்கிறது இந்து மதத்துல ஒரு முக்கியமான வழிபாடு. முருகப்பெருமான் அழகு, ஞானம், வீரம் மற்றும் வெற்றிக்கு அதிபதியாக சொல்லப்படுபவர். அவரை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் தங்களோட வாழ்வில் வெற்றி, ஞானம் மற்றும் நல்ல வாழ்வை பெற முடியும். மேலுமே இந்த முருகப்பெருமானோட பெருமைகள் என்ன, இந்த முருகரை வழிபடுவதனால நம்ம எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், இந்த முருகப்பெருமானோட அருளை எளிமையான முறையில் நம்ம வழிபட்டு எப்படி பெறுவது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமான கலியுகத்தில் காண கண்ட தெய்வம் என ஆன்மீக உலகமானது கொண்டாடப்படுது. முருகரோட பாதங்களை சரணடைந்தாலே தீராத வினைகளும் தீர்ந்து பலவிதமான நன்மைகளானது நம்மளுடைய வாழ்வியில் ஏற்படும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருது. முருகனை வீட்டிலேயே எளிமையான முறையில் நம்ம எப்படி வழிபட்டால் முருகர் நமக்கு அருள் கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். நம்ம வாங்க விரிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபட்டால் முருகரோட அருளை பரிபூரணமாக பெறுவது மட்டுமல்லாமல் நம்மளுடைய வாழ்விலும் பலவிதமான நன்மைகளை பெற முடியும். துன்பங்களில் இருந்தும் கர்ம வினைகளில் இருந்துமே விடுபட முடியும் என்பதும் விரிவாக தெரிஞ்சு கொள்ளலாங்க. நம்ம எளிமையான முறையில் முருகப்பெருமான தற்போதைய காலகட்டத்தில் முருகப்பெருமான வழிபடுபவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. முருகன் கோவில்கள் முருக மந்திரங்களை தேடி தேடி படிக்கிறாங்க. நேரில் சென்று வழிபடுவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரித்தே வருகிறது. தினமுமே கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க முடியாதவங்க கூட வீட்டிலேயே மிக எளிமையான முறையில் வழிபட முடியும். ஆனால் இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் கடுமையான வேலை பளுவிற்கு இடையிலும் முருகனை நம்ம வழிபட்டு அவளோட அருளை பெறுவது ரொம்பவும் சிறப்பான விஷயமாக சொல்லப்படுது. முருக வழிபாட்டினை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே முதல்ல உறுதியெடுத்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் முருகா, உன்னை நான் வழிபடுவதை நிறுத்தவே மாட்டேன். உன்னை தினமுமே வழிபடுவதற்கு எனக்கு அனுமதி அளித்து அருள் செய் முருகா அப்படின்னு முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பிறகு முருக வழிபாட்டினை நீங்கள் துவங்க ஆரம்பிக்கலாம். சாமிக்கிட்ட வேண்டுதல் வைப்பது அல்லங்க, மனம் விட்டு பேசுவது தான் பக்தியோட உண்மையான அடையாளம். நமக்கு மன உறுதியை வழங்க வேணும் அப்படின்னு முருகனிடம் வேண்டிக் கொண்டாலே நமக்கு நிச்சயமாக அருள் கிடைக்கும். விளக்கேற்றும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தோமா, முருகப்பெருமான் வழிபாட்டினை துவங்கும் நாளன்னைக்கு காலையில் எழுந்து சரவண பொய்களில் குளிப்பதாக நினைத்து ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை சொல்லி தண்ணீரை மேலே ஊற்றி சுத்தமாக குளிக்க வேண்டும். பிறகு பார்த்தீங்களா, பூஜை அறைக்கு வந்து முருகா முருகா என மனதார நினைத்து கை நிறைய திருநீரை எடுத்து நெற்றி நிறைய வைத்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானோட படத்திற்கு முன்னாடி விளக்கு வைக்க வேண்டும். அப்படி ஏற்றும் போது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருளிய தீப மங்களங்கள் ஜோதியே நமோ நம, தூய அரும்பல லீலா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம அருள்வாதராய் அப்படிங்கிற பாடலையும் கூட நீங்கள் சொல்லி விளக்கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. இதனால் பார்த்தீங்களா, நம்மளுடைய வீட்டிலும் அந்த விளக்கிலுமே அதன் சுடரிலும் முருகன் வந்து விட்டார் என்று அர்த்தம். விளக்கும் ஏற்றும் போது நம்ம எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றலாம். தினமுமே நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தோமா, தினமுமே நம்ம முருக மந்திரம் மனதால முருகனை நினைத்து தினமுமே தவம் இருப்பது போல அவரோட நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேணுங்க. முருக பெருமானோட மூல மந்திரமான ஓம் சரவண பவ நமோ நமக என்ற மந்திரத்தையும் கூட நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரத்தை நம்ம மனதார நினைத்து வாய் விட்டு சொல்லக்கூடாது, மனதிற்குள்ளதாக சொல்ல வேண்டும். அதே சமயம் நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்களோட காதில் மட்டுமே படும் வகையில் சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை 11 அல்லது 21 அல்லது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறையும் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். கண்மூடி மந்திரங்களை சொல்லும்போது தேவையற்ற பலவிதமான நினைவுகள் வந்தால் கூட அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து முழு மனதோடு ஒரு மனதோடு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. இப்படி சொல்வதனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முருகனை சரியான முறையில் வழிபடும் முறை அப்படின்னு பார்த்தோமா, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் ஆகியவற்றில் இருந்து ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் தினமுமே பாராயணம் செய்ய வேண்டும். பாடலை பாடும்போது கையில்
பூஜைகளை வைத்துக்கொண்டே பாட வேணுங்க. கண்களை மூடி முருகரோட பாடலை பாடக்கூடாது. முருகப்பெருமானோட முகத்தை பார்த்தபடி தான் நீங்கள் பாட வேண்டாம். அப்படி நீங்கள் பாடும்போது முருகரோட கண்கள் அசைவது, அவர் சிரிப்பது போன்றவைகள் எல்லாமே உங்களுடைய கண்ணுக்கு தெரிவதை உங்களாலையும் கூட உணர முடியும். இது கேட்கும்போது மெய் சிலிர்க்குதுங்க. இந்த பாடலை சொல்லி உங்களோட கையில் உள்ள பூக்களை முருகரோட பாதங்களில் நீங்கள் போட்டுவிட்டு கற்பூர ஆரத்தி காட்டி வாய் விட்டு சத்தமாக அரோகரா அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிறது கூட நீங்கள் சொல்லலாங்க. அறுபடை ஆண்டவனுக்கு அரோகரா, தாயான தெய்வத்திற்கே அனோகரா, தந்தையான தெய்வத்திற்கு அரோகரா, மூச்சான முருகனுக்கே அரோகரா, பேச்சான முருகனுக்கே அரோகரா இப்படிங்கிற மந்திரத்தை எல்லாமே கூட நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகரோட பாதத்தில் இருக்கும் பூவில் ஒன்றை எடுத்து உங்களோட சட்டையை அல்லது கைப்பையில் வைத்துக்கொண்டு நீங்கள் வேலைக்கு செல்லும்போது அதை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. வீட்டில் இருந்து கிளம்பும்போது கையில் திருநீரை எடுத்து செயல்பட்டு அழிந்து என துவங்கும் கந்தர் அலங்கார பாடலை பாடி நெற்றி நிறைய நீங்கள் திருநூறு வைத்து சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, ஆண்களாக இருந்தால் அஷ்டாங்க நமஸ்காரமும், பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் செஞ்சு நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதற்கு பிறகு பார்த்திங்களா, முருகரோட ஏதாவது ஒரு பாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு அலுவலகம் செல்லும் வழியில் பாடிக்கின்றே கூட நீங்கள் போகலாம். அந்த பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டு கூட போகலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால முருகரோட எப்போதுமே உங்கள் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையுமே கூட உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியங்களுமே வெற்றியும் பல நன்மைகளுமே உங்களை தேடி வரும். அதே மாதிரி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்படுது. ஏன் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுறோம், ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுறோம் அப்படின்னா, செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியான முருகன் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வழிபடும் பக்தர்களோட துயரங்களை அனைத்துமே போக்குகிறார் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. குறிப்பாகவே கடன் தொல்லைகள் நீங்கவும் செவ்வாய் தோஷ பிரச்சனைகள் அனைத்துமே தீரவும் முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயமாக சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு முருகன் வழிபாடு படுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. மேலுமே வேலை, திருமணம், குழந்தை பேரு, கடன், பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லா பிரச்சனைகளுமே தீர, நோய்கள், காரிய வெற்றி என எது வேண்டினாலுமே விரதம் இருந்து நம்ம முழு மனதோடு நினைத்து வழிபட்டாலுமே சகல நன்மைகளையுமே தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான். இவரை யார் வேண்டுமானாலும் நீங்கள் வழிபடலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நிகழ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுங்க. மேலுமே முருகப்பெருமான வழிபட தினமுமே முருகரோட படத்துக்கு மலர்களால் அலங்கரித்து குங்குமம், சந்தனம் வைத்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓம் சரவண பவ அல்லது கந்த சஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களை எல்லாமே நீங்கள் தினமுமே உச்சரித்து வழிபடலாம். திருப்புகழ் போன்ற முருகரோட புகழை பாடும் பாடல்களை கூட நீங்கள் பாடுறதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்களா, முருகனிடம் நம்ம எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிற முறை கூட இருக்குங்க. பிரச்சனைகள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு முருகரோட பாதத்தை பிடித்து வேண்டி வழிபட்டாலே அனைத்து விதமான பிரச்சனைகளுமே நீங்கும். ஆனால் தேவைகள் நிறைவேற வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டும் எப்போதுமே முருகனை வழிபடக்கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களுமே நமக்கு கிடைக்கும். வாங்க விரிவாக தெரிஞ்சுக்கலாங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்கள் கேட்பதை அனைத்துமே தரும் வள்ளலாக விளங்கக்கூடிய கடவுள். முருகப்பெருமானிடம் ஒரு மடங்கு கேட்டாலே அதை அவர் இருமடங்காக கொடுக்கும் கருணை கடல் என கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவார். முருகனிடம் என்ன வேண்டினாலுமே கொடுப்பார். ஆனால் எப்படி வேண்டினால் நாம் கேட்டதை மட்டுமல்ல, கேட்காத அனைத்துமே நமக்கு கொடுப்பார் என்று முதல்ல உங்களுக்கு தெரியுமா? முருகப்பெருமானிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே வேண்டினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன தேவையோ அவை அனைத்துமே குறைவில்லாமல் அள்ளி கொடுப்பார். இதற்கு இறைவனிடம் நம்ம முருகப்பெருமானிடம் எப்போதுமே முழு மனதோடு நாட்டோட நம்பிக்கையோடு நம்ம ஒருவர் நினைத்து வேண்டினால் மட்டுமே நமக்கு நல்லதே நடக்குங்க. எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமான்கிட்ட கடவுளே நான் உன்னை தான் நம்பியிருக்கேன், நீ தான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம முருகப்பெருமானோட சிறப்புகள் என்ன, அவரை நம்ம எப்படி வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல்
கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கூட மறக்காமல் முருகப்பெருமானோட மந்திரங்களையும் நீங்கள் சொல்லுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.